இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாம இருக்கக்கூடிய நபரை பார்க்கறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிங்கும் போது எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாம டீ டோட்டல இருக்கக்கூடிய நடிகர்களை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அன்பு நண்பர்களே வணக்கம், நான் உங்கள் MC பிரகாஷ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாம இருக்கக்கூடிய லிஸ்ட்ல முதல் நடிகரா இருக்கக்கூடியவர் நடிகர் சிவகுமார் அவர்கள். கிட்டத்தட்ட தமிழ்ல மட்டுமே 190 படங்களுக்கு மேல இவர் நடிச்சிருக்கிறாரு. 3 பிலிம்பேர் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. 2 முறை திரைப்பட மாநில விருதையும் வாங்கியிருக்கிறார். சிவகுமார் அவர்களுடைய முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய உடம்ப கட்டுக்கோப்பா வச்சுக்கணுமா, அதோட தன்னுடைய குடும்பத்தை நல்லபடியா கொண்டு போகணுமா, அதுதான் அவருடைய ஒரே ஒரு நோக்கமா. அவர் மட்டும் இல்ல, அவருடைய ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே எல்லாருமே பல பேருக்கு பல உதவிகளை அறக்கட்டளைகள் மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து மத்தவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாரு நடிகர் சிவகுமார் அவர்கள். அப்பவும் சரி இப்பவும் சரி எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற நடிகர்னு தான் சொல்லணும் நம்ம சிவகுமார் அவர்களை. இவருக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய நபர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர், இப்படி பன்முகம் கொண்ட டி. ராஜேந்தர் அவர்கள்தான். காதல், ஃபேமிலி சென்டிமெண்ட்னு எடுக்கக்கூடிய படங்கள்ல இவரை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். இவர் பல படங்கள்ல டைரக்ஷன் செஞ்சது மட்டும் இல்லாம அவரே நடிக்கவும் செஞ்சிருக்கிறாரு. இன்னி வரைக்கும் இவருடைய படங்கள் எல்லாமே நின்னு பேசக்கூடிய அளவுல தான் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்டவர் உஷான்றவங்களை காதலிச்சு திருமணம் செய்து கொண்டு குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணியமா கட்டுக்கோப்பாட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். TR அவர்கள் படங்கள்ல பொண்ணுங்களை தொடவே மாட்டார்னு வேடிக்கையா சொன்னாலும் நிஜத்துல அது உண்மைதான். லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது நடிகர் ராமராஜன். 80s காலகட்டத்துல குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய படங்கள்னா அது இவருடைய படங்கள் தான். 40க்கும் மேற்பட்ட படங்கள்ல அப்பையிலிருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரே நடிகர்னா நடிகர் ராமராஜன் மட்டும்தான் சொல்லலாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது யாருன்னா நடிகர் ஆனந்த்ராஜ் அவர்கள். இவருடைய முக்கால்வாசி படங்கள்ல எல்லாத்திலையும் வில்லனா நடிச்சு மக்கள்கிட்ட திட்டு வாங்கினதுதான் அதிகம். அந்த அளவுக்கு தமிழ் சினிமாக்கள்ல வில்லத்தனமான கேரக்டர் தான் இவர் நடிச்சிருக்கிறாரு. ஆனா நிஜத்துல உண்மையாவே இவர் தான் ரியல் ஹீரோ. அந்த அளவுக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாம பக்காவான டீ டோட்டலா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கூட சொல்லி இருக்கிறாரு, எனக்கு சரக்கு தம்மு இப்படி எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்ல அப்படின்னு சொல்லி இருப்பாரு. அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாத வில்லன் அண்ட் காமெடி நடிகர்னு சொன்னாக்கா நடிகர் ஆனந்த்ராஜ் மட்டும்னே சொல்லலாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது நடிகர் கார்த்திக். அப்பா 8 அடி பாஞ்சாக்கா புள்ள 16 அடி பாயணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு உதாரணமா இருக்கக்கூடியவர் தான் நடிகர் கார்த்திக். நடிகர் கார்த்திக் உண்மையிலேயே மிகப்பெரிய ஜென்டில்மேன்னே சொல்லலாம். தன்னுடைய அப்பாவை ரோல் மாடலா வச்சுக்கிட்டு எந்த விதமான கெட்ட பழக்கமும் பண்ணாம ஒரு ஒழுக்கமான பையனாதான் வளர்ந்து வந்திருக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய வீட்டுல கூட எப்பயும் அமைதியா இருக்கக்கூடிய பையனா தான் கார்த்தி இருந்திருக்கிறாரு. அவங்களோட வீட்டுல கூட அவருடைய அண்ணன் நடிகர் சூர்யா தான் எப்ப பார்த்தாலும் சேட்டை செஞ்சு விளையாடிக்கிட்டே இருப்பா. அப்படியா சூர்யா தான் எல்லா விஷயத்திலயும் இன்வால்வ் ஆவாராம். நடிகர் கார்த்தி பாத்தீங்கன்னாக்கா எப்பயுமே அமைதியா தான் இருப்பாருங்களாம். தேவையில்லாத விஷயங்களுக்கு எதுக்குமே தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்கியே அமைதியா இருப்பாருங்களாம். ரொம்பவும் அமைதியான பையனாவே தான் வாழ்ந்து வந்திருக்கிறாரு நடிகர் கார்த்திக். சரக்கு தம்மு இப்படி எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாம சுத்தமான டீ டோட்டலா தான் இருக்கிறாரு.